கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு சில ஆமேன் தான் கேட்குது. ஒரு சிலருக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சந்தோஷம் வந்துடும். ஒரு சில கூட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு சந்தோஷம் வரும். ஆனால் மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க வருவாங்க, ஆராதிப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டும் வேதனையாக இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீட்டுக்கு போயிட்டும் வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எப்படி இருப்பாங்க. அதில் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. நீங்கள் குறைவாக வந்தால் இங்கேருந்து போகும்போது நிறைவாக போகணும். ஆமேன் சத்தம் கேட்கலையே. ஏன் ஆமேன் சொல்கிறோம்? அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் வீணாய் போகாது. ஆமேன். அவர் அனுப்புகிற வார்த்தை ஒன்றும் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. அவர் என்ன காரியமாய் அந்த வார்த்தையை நம்மிடத்தில் அனுப்புகிறாரோ அது நிறைவேறுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை மங்கி எரிகிற திரியை. காரணம், அது அவர் கையில் இருக்கு. இங்கே யாரெல்லாம் கை வாய்த்தி சொல்றீங்களோ, நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். எனக்கு எவ்வளவு போராட்டம் வந்து நான் ஒரு நெறிந்த நாணலை போல இருந்தாலும் இப்போ பிசாசு என்ன நினைப்பான்? அவள் தான் நெறிஞ்சிட்டான், அவள் தான் மங்கி எரிகிற திரியா மாறிட்டான், சீக்கிரத்தில் என்ன ஆயிடும். ஆனால் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். யாருடைய இஷ்டத்துக்கு? ஒரு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விசுவாசமான வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். என்னை என்னுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமான் ஆமானுக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை ராஜா கொடுத்துட்டார். யாருக்கெல்லாம் அந்த சாப்டர் தெரியும்? ஆமான், எஸ்தர், மொர்தெகாய், 15 பேர் கூட கைத்துக்கள், எல்லாருக்குமே தெரியும். ஆமான் இடத்துல அந்த வெள்ளியை கொடுத்துட்டு, இந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள், உன் இஷ்டப்படி அந்த ஜனத்துக்கு நீ செய்யலாம். என்னன்னு சொல்லிட்டாரு? ஆமானே, உன் விருப்பம் என்னமோ அந்த ஜனத்துக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்? செஞ்சுக்கலாம். செய்ய முடிஞ்சுதா? ஒரு சில அதிகாரத்தில் திரும்பவும் அந்த வெள்ளி அதிகாரம் ஒருத்தர் கையில் கொடுக்கப்படுது. யார் கையிலாம்? எஸ்தர் கையிலையும் மொர்தெகாய் கையிலையும். இப்போ எஸ்தர் மொர்தெகாயை பார்த்து அதே ராஜா சொல்றாரு, உங்க இஷ்டப்படி, உங்க விருப்பத்தின்படி நீங்களே எழுதி என்ன போட்டுங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நேற்று வரைக்கும் சத்ருவின் கையில் இஷ்டம் இருந்திருக்கலாம், சத்ருவின் கையில் அதிகாரம் இருந்திருக்கலாம். இன்றைய நிறந்து உங்க கையில் கர்த்தர் அதிகாரத்தையும் ஆளுகையும் முத்திரை மோதிரத்தையும் கொடுக்க விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை கொட்டிச்சு. ஆமென். 2008வது வருஷம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி பவுல் சபையை துன்பப்படுத்தினவரா, பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவராக இருந்தாரோ, அதுபோல் நாங்களும் இந்த வேதத்தை யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்கெல்லாம் பரியாசம் பண்ணி, சுவிசேஷம் சொல்ல வரவங்களை பரியாசம் பண்ணி, தேவனுக்கு ஆகாதவர்களாக இருந்த எங்களை கர்த்தர் ஒரு நாள் பிடிச்சார். இன்றைக்கு பவுலை எப்படி பிடிச்சாரோ
அதுபோல் எங்களையும் ஒரு நாள் கர்த்தர் பிடிச்சார். ஆமென். அது வரைக்கும் சத்துருக்களுடைய இஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. என்றைக்கு அவரால் பிடிக்கப்பட்டோமோ அண்டையிலிருந்து எங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வயற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அவர் இன்றைக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்து அனுப்ப போறார்? அதிகாரத்தை கொடுத்து அனுப்ப போறார், ஆளுகையை கொடுக்க போறார். நீங்க எந்த காரியத்துக்கு பயந்தீங்களோ அதே காரியத்தில் தைரியமாய் நடக்கிற அதிகாரத்தை, தைரியமாய் நிமிர்ந்து நடக்கிற ஆளுகையை, நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, நீங்க தலை குனிந்த இடத்துல வேதம் சொல்லியிருக்கிறபடி கீர்த்தியும் வைப்பாரா? அவரால் முடியுமா? அவரால் முடியுன்றனால தான் அவரை பார்த்து நாம சொல்லிட்டோம். என்னன்னு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்றைக்கு ஆமானிட்டு இருந்த அந்த அதிகாரத்தை பிடி யார் கையில் கொடுத்தார்? எஸ்தர் கையில் கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் எடுக்கிற அதிகாரத்தை பிடுங்கி, உங்களை எதிர்க்கிற இடத்துல இருந்து அதிகாரத்தை பிடுங்கி உங்க கையில கொடுப்பான்னு விசுவாசிக்கு நல்லா தலைக்கு மேல கையை கொட்டி, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான். சொல்லுங்க, என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின். எல்லாமே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆச்சரியமா என் வாழ்வின் அதிசயம். ஆமென். பாடல் புத்தகத்தில் போட்டுக்கிறாங்க 4வது பாட்டு. நான் சொல்ல மறந்துட்டு, இந்த பாடல் புத்தகத்தில் 4வது பாட்டு. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பாட்டு? இந்த பாடல் எப்படி எழுதுனுன்ற சாட்சியை ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது பாஸ்டர் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 7 நாள் உபவாசம், 2020வது வருஷம். அந்த சாட்சியோடு கூட இந்த பாடலை நான் பாடணும்னு விரும்புகிறேன். 2020வது வருஷம் நான் மறிச்சு போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை அற்புதமாக பாதுகாத்தார். அப்படி தயவுக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை எழுதுனது 2020. ஆமென். ஒரு சில நிமிஷம், ஒரு சில நொடிகள் சத்துருக்களுடைய இஷ்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற இருந்துச்சு. ஆனால் அவனுடைய இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணலை? ஒரு சிலர் நல்லா உண்மையாக சொல்கிறீங்க, ஒப்பு கொடுக்கல. நான் என்னோடய பைக்கை லெஃப்ட் சைடில் விட்டுட்டு அப்படி ரைட் சைடில் க்ராஸ் பண்ணி, ரோடு க்ராஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பஸ்ஸு வந்து என் வண்டி அடிச்சுது. 2020 ஜனவரி மாதம்.
ஆனால் அதே 2020 டிசம்பர் மாதம் ஊழியத்தில் இந்த பாடலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். அப்போ அவரை பார்த்து சொல்லி தான் ஆகணும். தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதி. கையை வைத்து சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே. சொல்லுங்க. மாறாம. சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறியும் விலகாமலே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம், நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். அந்த டிசம்பர் மாதம் அந்த பாடல முதல்ல எனக்கு கர்த்தர் கொடுத்தது வேற ஒரு ராகம் கொடுத்தார். எனக்கு முதல் வந்த வார்த்தை ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நான் சரியாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், அப்போது இந்த வார்த்தை எனக்கு வருது. அப்போ நான் உடனே எழுதணும்னு உட்கார்றேன், எழுத முடியல. சரி, அந்த 7 நாள் உபவாசத்துக்கு பிறகு யாக்கோபை குறித்து வாசிக்கணுன்ற ஒரு எண்ணம். யாரை குறித்து? ஏன்னா வேதத்தில் நிறைய பேருக்கு பெயரை மாற்றிருக்கிறார். அப்படி தானே வருது? ஆபிராமுக்கு என்ன மாற்றினார்? சாராய், சாரால்னு மாற்றினார். யாக்கோபு. ஆனால் அந்த ஆபிராம் அப்படின்ற பெயரையும் சாராய் அப்படின்ற பெயரையும் மாற்றினதுக்கு பிறகு என்ன பண்ணல? வேதத்தில் யூஸ் பண்ணல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆபிராம் என்ற பெயரையும் சாராய் அப்படின்ற பெயரையும் மாற்றினதுக்கு பிறகு ஒரு முறை கூட என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. ஆனால் யாக்கோபுன்ற பெயரை என்னவா மாற்றிட்டார்? ஆனால் வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன பெயர் இருக்கும்? யாக்கோபுன்ற பெயர் இருக்கும். ஏன்? ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் யாக்கோபுக்குள்ள. எல்லா சூழ்நிலைக்கும் யாரை ஒப்பிடுவார்னா யாக்கோபை ஒப்பிடுவார். நாம் பயப்படுறோமா? அதற்கான வேத வசனம் என்ன தெரியுமா? யாக்கோபே பயப்படாது, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்மை கர்த்தர் தைரியப்படுத்தணுமா? யாக்கோபின் வம்சம் அக்கினியாக இருக்கும். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி நீ மலைகளை மிதித்து. இப்படி யாக்கோபை குறித்து சொல்லி 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 லூக்கா சுவிசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா, அவர் வருகிற போது யாக்கோபுடைய வம்சத்தை அரசாளுவார் அப்படின்னு எழுதியிருக்கு. யாருடைய வம்சம்? இயேசுவானவர் வந்ததே யாருடைய வம்சத்தை ஆளுகை செய்யும்படி? யாக்கோபுடைய. இப்படி நிறைய யாக்கோபுடைய ரொம்ப ஸ்பெஷலானதை சொன்னதுனால எனக்கு என்ன விருப்பம்னா யாக்கோபை குறித்து படிக்கணும். அப்படி படிச்சுட்டே வந்தா ஆதி ஆகமம் 32வது அதிகாரம் கேடுங்க. ஜெனசிஸ் 32 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சா, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனத்துக்கு பிறகு என்னால் என்ன பண்ண முடியல? அடுத்தது படிக்க முடியல. ஏதோ இந்த வசனம் எனக்குள்ள ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போதான் நான் முதல் முறை அவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த வசனத்தை வச்சு நான் என்ன எழுதணும்? ஒரு பாட்டு எழுதணும். நீங்கள் கொடுக்காம நான் என்ன பண்ண மாட்டேன்? எழுத மாட்டேன். ஏதோ எனக்கு இருக்கிற திறமையில் எனக்கு இருக்கிற தாழ்ந்தெல்லாம் நான் இந்த வசனத்தை வச்சு எழுத மாட்டேன். நீங்களாக கொடுத்தா
நான் எழுதுறேன். ஆமென். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டம் பூரணமாய் விளங்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவ சித்தம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் விளங்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களை கொண்டு வந்தவர் நிச்சயம் உங்களுக்கு வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஆமென். உங்களுக்குள்ள அந்த சித்தத்தை விளங்க பண்ணுகிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் அளவில்லாம ஊற்ற போறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல என்ன அபிஷேகத்தை ஊற்ற போறார்? தேவ சித்தம் எதுவோ அது நிறைவேறத்தக்கதான அபிஷேகம். ஆமென். அபிஷேகத்தின் துவக்கம் யார் தெரியுமா? முதல்ல அபிஷேகம் பண்ணினவர் யார் தெரியுமா? யாரு? சவுலா? கோரேஸ்? நல்லது ஐயா. இந்த பக்கம் அது யாருன்னா பண்ணிக்கிட்டோம் பிரதர், நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அபிஷேகம் என்கிற வார்த்தை யாரிடத்திலிருந்து துவங்குச்சுன்னா, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அந்த தூணுக்கு என்ன செய்தார்? அபிஷேகம். இப்போ புரியுதுங்களா யாக்கோபு எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலானவர்னு? இதை குறித்து வாசிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த வசனத்துக்கு மேலே என்னால் போக முடியல. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை தான், என் வாழ்விலே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நாம யார் கிடையாது? பாத்திரவான் கிடையாது. 2008 வரைக்கும் எனக்கும் இந்த வேதத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. இந்த பூசாரி ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க மட்டும்தான் எங்கே போக முடியும்? கோயிலுக்கு உள்ளவே போகணும். சாமி கிட்ட யார் போகணும்? அவங்க மட்டும்தான் போகணும். ஆமென். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், ஏன் அவரை நாம் ஆச்சரியமானவர்னு சொல்றோம்னா, 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. கழுவப்பட்ட எல்லாருமே யார் தான்? கிங்கு தான். நான் ஒரு சிலர் தான் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, தேவனாலே கழுவப்பட்ட நாம் எல்லாருமே யார் தான்? ராஜாக்கள் தான். அப்புறம் ஆசாரிய கூட்டம் தான். ஆமென். அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒளியா அவர் இருப்பாருன்னா, அப்ப அவரை பார்த்து கையை வைத்து சொல்லிதானே ஆகணும், ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர், எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டி ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறீங்க? ஆமென். யார் அலைஞ்சது வழி அறியாம?
வேதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் வழி தெரியாமல் அலைஞ்சது? ஆகார் என்கிற ஒரு ஸ்திரீ வனாந்தரத்தில் என்ன தெரியல, எங்கே போகணுன்ற வழி இல்லை. இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்ற வழி தெரியல. ஆமாம். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது வந்திருப்பீங்கன்னா நீங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை பார்க்கிற கண்கள் இங்கே உலாவிக்கிட்டே இருக்கு. ஆமாம். வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். எல்லாரும் நல்லா கையை கொட்டி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய். கையை உயர்த்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆமென். ஒரு சிலர் பக்கத்தில் கேட்டால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. How are you? இந்த கேள்வி மட்டும் கேட்டால் பதில் யார் சொல்லுவார்? எப்படி இருக்கிறீங்க? சரி, நான் உங்களை கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்க? இங்கே மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். வேலையில் யாருன்னா கேட்டால் ஏதோ ஏதோ இருக்கிறேன் அப்படி தானே பிரதர் சொல்லுவாங்க. ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நீங்கள் வாசிச்சா, Psalm 139, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நல்லா கவனிங்க. நாம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ஏன் நாம தேவனை துதிக்கணும்னா, அவர் தான் என்னை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா, பிரமிக்கத்தக்கன்னா மேல 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 நாம நம்மை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ரொம்ப அற்பமாக பார்ப்போம். நிறைய மனுஷங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? அற்பமாக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கண்கள் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை. அவர் உங்களை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கிட்டாரு? அநேகர் கண்டு இந்த பிள்ளைய அதிசயமா பார்க்கணும், பிரமிக்கத்தக்கவனா பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனம். தேவனே, இந்த வசனத்தெல்லாம் நான் எடுத்துட்டு வரல, ஆவியானவர் ஆராதனையில் பேச சொல்றதுனால பேசுறேன். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர்
உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். கடைசி வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக. எல்லாரும் படிங்க பார்க்கலாம். வசனம் தெரியுதா உங்களுக்கு? மகா எப்படி பார்க்கிறார் உங்களை? நீங்க ஒரு மேன்மையான சந்ததியா பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்ம எப்படி பார்க்குது? மேன்மையான ஒரு சந்ததியின் மனுஷனா பார்க்குது. ஆமாம். அப்போ உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அப்போ யார் உங்களை அற்பமா பார்த்தா என்ன? யார் நம்மை குறைவா பார்த்தா என்ன? நம்மை உண்டாக்கினவர் எப்படி பார்க்கிறார்? நம்மை மேன்மையா பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கரங்களை கொட்டி சொல்லலாமா? சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை இமை பொழுதும் என்னை விலகினாலும் ஆச்சரியமானவரே, என் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் நீ தாங்கினதற்கு அளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். கையை கொட்டி மாறாம எல்லாரும் நல்ல கரங்களை கொட்டி விலகாமலே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவர். நல்ல கரங்களை கொட்டி சொல்லுங்களேன். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். எத்தனை பேர் அவரை துதிக்கணும்னு வந்திருக்கிறீங்க? அவரை மகிமைப்படுத்தணும்னு வந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லியிருக்கிற இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இப்போ அவர் எங்கே வரப்போறார்? நம் நடுவில் வந்து வாசம் பண்ண போறார். உங்க அருகாமையில் வந்து நிற்க போறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் எண்ணப்படுவதில்லை. கொஞ்சம் எழுந்து நின்று சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? ஒரு சிலர் கையை கொட்டுமா? கை கொட்டுங்க. ரெண்டு விதமான ஓசை இருக்கு, அப்படிதானே? சாம் 150 ஓசையுள்ள அப்படின்னா என்னது? அதை தட்டி காட்டுங்க. அடுத்தது பேரோசைன்னா
பாட்டு பாடும்போது இப்படி தான் தட்டினீங்களா? உங்கள் பக்கத்தில் கைப்படி சொல்ல, நல் மனசாட்சி உடையவர்களாய். மனசாட்சி இருக்கா? ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைக்கு, தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு தக்கதாய் நான் எண்ணத்தை, நம்முடைய ஜீவனை கொடுத்தாலும் என்ன ஆகாது? ஈடாகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகும். யாரெல்லாம் அப்படி சேர்ந்து சொல்ல போறது? ஆமென், அல்லேலூயா. ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம்? யார் சரியா பதில் சொல்றீங்க பார்க்கலாம். சரி, நல்லது சொல்லிட்டீங்க. கர்த்தர் எனக்கு, நான் ஏன் பாடுறோன்னு கேட்கல, ஏன் துதிக்கிறோன்னு கேட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட்டபடினால் கர்த்தரை துதிப்பேன். அதுக்குள்ள வசனத்தை மறந்துட்டீங்களா? ஆமென். நிறைய நல்ல சேர் போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல. ஐயா 3 E மைனர். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபை போல் போகும் பாதை பொழுது அவிலீருள் வந்து மூடி தூக்கத்தால் நான். போதும் போதும் போதும். கல்லு யாருக்கு? யாக்கோபுக்கு. அப்போ இப்ப எதுல உட்கார்றோம்? சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ சேர்ல உட்காந்துருக்கல, கம்ஃபர்ட்டா அப்படியே உட்காந்துருக்கேன். சில பேர் சேர்ல உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தூக்கத்தால் நான், பாட்டு மாத்தி பாடணும்ல. தூக்கத்தால் நான். யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? பெரிய கூட்டத்துக்கு தெரியலையா? தெரியாது அந்த பாட்டு. சரி, இந்த பாட்டை பாடுவாங்க பாருங்க. கர்த்தரையே நீ பாடு, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். அந்த பாட்டு யாக்கோபை போல். இந்த பாட்டு கர்த்தரையே, கர்த்தரையே பாடு. என்ன வராது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் உங்களுக்கு ரேஷன் கடையில் என்ன வராது? ஆமென். இன்னைக்கு நிறைய பழைய பாடல்கள், ஆராதனை செய்கிற பாடல்கள் நிறைய பேரால என்ன பண்ண முடியல, நிறைய அப்டேட் ஆயிட்டாங்க. ஆமென். அப்போ அவரை பார்த்து சொல்லுங்க, G மைனர் போயிடலாம், நம்ம அங்கே போயிடலாம். நல்லா எப்படி பாடணும்? கரங்களை நல்லா கொட்டி பாடணும். பாடலாமா சேர்ந்து? ஆச்சரியமானவரே, அதிசயமானவர், ஆச்சரியம். இன்னும் கூட சரியா சத்தம் கேட்கல. ஆமென். இப்படி கை சற்ற சத்தம் தான் எனக்கு அதிகமா கேட்கணும். மியூசிக் சத்தத்தை விட என்ன சத்தம் கேட்கணும்? ரெடி, 1 2 3 4. இன்றைக்கு என் வாழ்க்கையில அவர் அதிசயமானவராய் விளங்குவார்னு விசுவாசிக்கிற எல்லாரும், ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லலாம் அவரை பார்த்து. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. நீங்க சொல்லுங்க, ஆச்சரியமானவரே.
எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகள். விசுவாச அறிக்கை. உங்க சத்தம் கேட்கலையே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழி அறி அலைந்த என்னை கண்டீரே. நல்ல கைய கொட்டி ஆச்சரியமானவர் என் வாழின் அதிசயம். ஆச்சரியமானவர் அதிசயமானவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. சருக்களிலும் சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நில, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நில, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ பண்ணுகிறவரே, நான் கண்ணீர் விட்ட நாட்களுக்கு ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழின் அதிசயம். நீங்க சொல்ல சொல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிற வல்லமை. ஏன் நாம அவரை பார்த்து ஆச்சரியமானவரே அதிசயமானவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். நீங்க சொல்ல சொல்ல உங்க மேல அந்த கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கும். தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை. உங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நாளைக்கு என்ன பார்க்க போறீங்க? உங்க குடும்பத்தில் அதிசயத்தை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. நீங்க பாட பாட உங்களுடைய கண்கள் எதை பார்க்கும்படி? அதிசயத்தை பார்க்கும்படி கர்த்தர் திறக்கிறார்னு விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை கொட்டி ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. நல்லா நல்லா கையை கொட்டி சொல்லுங்க, ஆச்சரியமா. அதிசயத்தை பார்க்க போற ஒரு எக்ஸைட்மெண்டோட, இது வரைக்கும் நீங்க பார்க்காத அதிசயம். ஆச்சரியமானவரே, இது வரைக்கும் உங்க கரங்கள் பெறாத அற்புதத்தை, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத அதிசயத்தை, அதிசயமா. ஆமென். ஆராதிக்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே 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 சார்ந்திருப்போம், அவரையே நம்பி இருப்போம். அவர் எங்களை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். சத்தமா சொல்லுங்க, அவரையே. ஒரு சிலரோடு கூட ஆவியானவர் ஒரு சிலர் மேல அசைவாடுகிறத நான் உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் ஒருமனப்பட்டு வந்துடணும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம்,
அவர் இறங்கி வந்தார்னா அந்த இடம் அசையும். அவர் இறங்கி வந்தார்னா அங்க இருக்கிற வெறுமை மாறும். அவர் இறங்கி வந்து அசைவாடினார்னா அங்க இருக்கிற ஆழத்தில் இருக்கிற இருள் நீங்கி போகும். அவர் வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற இருள் வெளிச்சமா மாறும். ஆமென். எத்தனை பேர் அவரை பாடணும்னு வந்திருக்கிறீங்க? அப்ப கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. கையை உயர்த்தி அவருக்கு நேரம். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. சொல்லுங்க. உம்மை பாடாத, உம்மை தேடாத, சத்தமா. உம்மை அல்லாமல் யாரை நான், உமக்காக அல்லாமல். உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. நம்புங்கப்பா உங்க வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமி, வெள்ளியை புடமிடும். சொல்லுங்க. அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்க செய்தி. களிமண்ணா களிமண்ணா இருந்த என்ன இன்னைக்கு அநேகருக்கு முன்பாக நல்ல கையை உயர்த்தி. உம்மை பாடாம் இல்லையே, உம்மை உம்மை பாடாத நான். சிறுமையானவன் எளிமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேன். என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை அற்பமாக. ஆமென். ஒரு சிலர் பாட்டு தெரியாம பாட முடியாது. ஆமென். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது, உம்மை துதிக்காம இருக்க என்னால். யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? இயேசுராஜனே. ஆமென். அல்லேலூயா. அப்போ சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்தலாமா? நீங்க பாட பாட நம்முடைய கண்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? எதுக்கு திறக்கிறார்? நாளைக்கு நான் எதை பார்க்க போறேன்? என் கண்கள் அதிசயத்தை பார்க்க போகுது, அற்புதத்தை பார்க்க போகுது. தேவன் தம்முடைய மகிமையை வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரை பார்த்து கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய தேவன் யாரு? நம்மை காண்கிறவர். ஆமென். சொல்லுங்க. என்னை காண்பவரே,
தினம் காப்பவர், என்னை காண்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். கைய கொட்டி நன்றாய் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க, நடந்தாலும் என்னோடு கூட. அப்ப சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. இன்னொரு முறை நன்றி, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் என்னை காண்கிறவரே. அன்றைக்கு ஆகாரை கண்ட அதே கண்கள் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை திருக்கரத்தா திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி அவருடைய கரத்துல இருக்கிறதுனாலதான் சத்துருவால பறிக்க முடியல. நன்றி 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 சொல்லுங்க. நன்றி ராஜா. ரெண்டு கை அவருக்கு நேரா உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேருக்கு இப்படி பாடி 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 அங்கே போயிடணும், அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு. ஆமே, என்னை விட்டா 2 மணி நேரம்லாம் நமக்கு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாமா இல்லை போகலாமா? போச்சுப்போ. யாருக்கெல்லாம் இது மாதிரி விருப்பம்? இரவு முழுவதும் அவரை பாடிக்கிட்டே இருக்கும். ஆமே, நேரம் பார்க்காம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? அவருடைய கரத்தில் என்னை வச்சிருக்கிறதுனால தான் இது வரைக்கும் சத்துருவால் என்னை பறிக்கவே முடியல, என்னை சேதப்படுத்தவே முடியல. நிறைய முறை என்னை வெட்கப்படுத்தும்படி எனக்கு எதிராக எழும்பி வந்தான். ஆமென். ஆனால் ஒரு நாளும் அவனுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஹல்லேலூயா. 2 கை அவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ராஜா
இயேசு ராஜா நன்றி 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 ராஜா நன்றி ராஜா என்னை காண்பவரே தினம் என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் வெளியிருக்கிற எல்லாரும் நன்றாய் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். நீங்க சொல்ல சொல்ல உங்க மேல ஒரு பூரண அன்னைக்கு தாவீதின் மேல் இறங்கி வந்த அந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் யார் மேல 7 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 7 பேர் வந்தாங்க. 7 பேரும் எங்க நில்லுங்க, அப்படி ஓரமா நில்லுங்க. யார் வரணும்? தாவீது வரணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்காக நாம காத்திருப்போமானா நமக்காக அநேகரை கர்த்தர் காத்திருக்கும்படி செய்வார். சாமுவேல் வெயிட் பண்றார். யார் வரணும்? தாவீது வரணும். தாவீது வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். அபிஷேகம் ஒரு மனிதனை தன்னுடைய சகோதரன் நடுவிலே உயர்த்தும், தன்னுடைய சத்துருக்கள் நடுவிலே உயர்த்தும். அதான் தாவீது சொல்லிட்டார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம், விசுவாசமா சொல்லுங்க, என் பாத்திரம். நீங்க பாட பாட உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புறார். நீங்க அபிஷேகத்தால் நிரப்பப்பட நிரப்பப்பட இப்ப பரிசுத்த ஆவிக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற போது, இப்ப இந்த நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆவியானவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க சொல்லுகிற போது உங்க பாத்திரம் நிரப்பப்படுகிறது. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே என்ன செய்வாரு? இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணி தான் அனுப்ப போறாரு. யாருக்கு முன்னாடி? உங்களை மறந்தவர்களுக்கு முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி, இந்த குடும்பம் இல்லாம போகணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி. அப்ப சத்தமா விசுவாசமா என்னோட கூட சொல்லுங்க, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் என் அலைச்சல்களை அறிந்தவர் என் கண்ணீரையும். நீங்க சொல்லுங்க, என் அலைச்சல்களை என் கண்ணீரையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் என் கண்ணீரை விசுவாசம் அப்படி தலைமையில் அப்படி கை வச்சு சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக
எனக்கு ஒரு பந்தியை. இந்த 4வது நாள் அபிஷேக ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க மேல இப்ப நீங்க விசுவாசமா உங்க தலைமையில நீங்க கையை வைக்கிற போது உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறத நான் ஆவில உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். எலியா சொன்னபடியே அந்த பாத்திரத்துல எண்ணெய் குறையவே இல்லை. இப்போ உங்க பாத்திரத்துல கர்த்தர் ஊற்றிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணெயின் அபிஷேகம் ஒரு நாளும் குறையவே குறையாது. அந்த எண்ணெய் உங்களை அநேகருக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்த போகிறது. அநேகருக்கு முன்பாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் விசுவாசிக்கிற எல்லாரும் தலைக்கு மேல கையை கொண்டு உங்க தலையை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். தலை நிமிர செய்பவர் நீ. அவர் யாரு? என் தலை குனிய செய்கிறவரா? என் தலை நிமிர பண்ணுகிறவர். அவரை பார்த்து சொல்லலாமா? தகப்பனே தந்தை தகப்பனே கேடகம் நீரே. இன்னும் ஒரு சிலர் பாடலையே சத்தமா மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர சந்தோஷமா நிமிர தலையை உயர்த்துகிறவரே. எதிரிகள் எவ்வளவாய் எதிர்த்தெழுவோம். நிறைய கொண்டோம். பெருகட்டும் ஆனாலும் சோர்ந்து போவதே கலந்து விடுவதில்லை. எப்படி என்ன விட மாட்டார்? 100% விட மாட்டார். ஒரு நாளும் தள்ளாட கேடகம் நீரே. கொஞ்சம் சந்தோஷமா எல்லா கவலையும் மறந்து தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர ஒரு சிலர் பரிசுத்த ஆவியில் அவ்வளோ நிரப்பப்படுறாங்க. ஒரு சிலர் கர்த்தரை நம்புகிறவர்கள். சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் வசனத்தை சொல்றாங்க. என்றென்றைக்கும் ஏன் அசைய மாட்டேன்றீங்க? ஐயா நாங்க கடவுளை நம்பி இருக்கிறோம் ஐயா, என்ன பட மாட்டோம், அசைய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கேப் போட்டு நின்னுங்க. ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சு தான் பாடி ஆகணும், வேற வழி இல்லை. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே. தலை நிமிர தலை தெரியுதா? நான் பண்றது உங்களுக்கு தலை நிமிர யாரெல்லாம் பண்ண ரெடி? சரி, இது கை தூக்காதவங்கள நம்ம என்ன பண்ணலாம்?
அப்படி ஃப்ரண்ட்ல கூப்பிட்டு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, வெளியில வெளியில இருக்கிற எல்லாரும் தலை நிமிர செய்வ நாளுக்கு நாள் பெருகட்டும். யார் பெருகட்டும்? என்னை எதிர்க்கிற கூட்டம் பெருகட்டும். தாவீது சொல்றாரு 27ல, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். காரணம் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு? விசுவாசமா சொல்ல, யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு? ஆமென். பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைந்தும். கிருபையை பெற்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பாட பாட உங்க மேல அந்த கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கு. கிருபை ஒரு மனுஷனை தைரியப்படுத்தும். ஒருவேளை உங்களுக்குள்ள நீங்க வரும்போது பயத்தோட வந்தீங்கன்னா, போகும்போது எப்படி போவீங்க? தைரியமா. பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும். அதுதான் கிருபை கொடுக்கிற தைரியம். நேற்று மாத்திரம் தப்புவிச்சவர் அல்ல, இன்றைக்கும் தப்புவிக்கிறார், நாளைக்கும் என்னை அதே சத்துருக்களின் கையிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் வல்லமை. அப்ப அவரை பார்த்து சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர். அசஞ்சி எல்லாரும் தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீர், தலை நிமிர. உம் நாமம் சொன்னால் போதும், வேகம் ஓடுதையா. உம் நாமம், உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டி நோய்கள் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்று. நல்ல விசுவாசமா கூடுமே, கூடாதது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான். ஆமென். இயேசுவை இப்போ பிடிக்க வராங்க ஒரு கூட்டம். பிடிக்க வந்தா, நசரேயனாகி இயேசு இங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு. யாரு? நான் தான். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு? இப்போ நான் அவங்கள பார்த்து சில கேள்வி கேட்கிறேன். தேவனால் அபிஷேகம் பெற்றது யாரு? சொல்ல மாட்டேறீங்க. அவர் நான் தான் என்று அவர்களோடு சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு போய் விழுந்தார்கள்.
இப்போ நீங்க நான் தான்னு சொன்ன உடனே உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் பின்னிட்டு போய் விழுகிறத, உங்க குடும்பத்துக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் பின்னிட்டு விழுகிறத, உன் ஆசீர்வாதத்தை தடுத்த நினைத்த சத்துருக்கள் பின்னிட்டு போய் விழுகிறத இப்போ உங்க கண்கள் பார்க்கும். இப்போ உங்க ஆவியில நீங்க உணர்வீங்க. உணர்றீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், நான் கேட்கட்டுமா? அபிஷேகம் பெற்றது யாரு? சத்துருவை வதைக்க போறது யாரு? ராகாபை துண்டிக்க போறது யாரு? வலு சர்பத்தை வதைக்க போறது. ஆமென். நாடி வெளியில ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஒன்றும் தெரியல எனக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களில் ஒருவர் 100 பேரை துரத்துவான். 100 பேர் 10,000 பேரை. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், 100 பேரை யார் துரத்த போறது? நான் தான் சொல்லுங்க. 10,000 பேர் யார் துரத்த போறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை. இப்ப நம்ம அந்த பாட்டை எப்படி பாட போறோம்னா, செங்கடல் உன்னை கண்டு. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளையிலிருந்து செங்கடல் உன்னை பார்த்து, உன்னை பார்க்கிற போது நீ போய் நின்ன உடனே செங்கடல் யாருக்கு முன்னாடி வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி வந்துச்சு. மோசேக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன செய்யறது அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, மோசே என்ன கேள்வி கேட்கிற? உன் கையில் இருக்கிறது என்ன? அந்த கோலை என்ன பண்ணு? சமுத்திரத்தை நீ தான் என்ன பண்ணணும்? பழக்கம். உங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லு, சமுத்திரத்தை யார் பழக்கணும்? அவர் வழி உண்டாக்குவார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யார் வழி உண்டாக்கணும்? நீங்க தான் உண்டாக்கணும். ஆமென். அந்த வசனத்தை வாசிச்சலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும். நம்ம கொஞ்சம் பொறுமையாமா. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும். எல்லாருமே வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா அப்போதான் அந்த விசுவாசம் வரும் உங்களுக்கு. வெளியில் இருக்கிற எல்லாருமே அந்த வசனத்தை வாசிக்கணும். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், நடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு? நீதாயா வழி ஆக்குன? அவர் ஆக்குனார் நினைச்சிட்டு இருக்கிற. அவர் உனக்குள்ள வந்ததுனால உன்னை பார்க்கிற போதே செங்கடல் வழி விட்டுடுச்சு. நீ கையை உயர்த்துகிற போது அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செங்கடல் உம்மை கண்டு. உன்ன இப்ப நான் இவங்கள பார்த்து சொல்ல போறேன். நாளையிலிருந்து ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உன்னை கண்டு. யோர்தான் கூடுமே எல்லாம் உம்மால எல்லாம் கூடாது ஒன்றுமில்ல, ஒண்ணுமே இல்ல. கூடுமே எல்லாம் எப்படி பாடணும்? உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால். எப்படி பாடணும்? அவர் தான் நமக்குள்ள வந்துட்டாரு. கூடுமே எல்லாம் கூடும், என்னாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை என்னால். நல்லா நல்லா கையை கொட்டி சந்தோஷமா. கூடுமே எல்லாம் என்னாலே எல்லாம். அவர் எனக்குள்ள வந்ததுனால சகலவற்றையும் ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே வந்ததுனால கூடுமே எல்லாம் கூடுமே. ஒன்றுமில்லை என்னால்.
கண்ணு பட்டுருச்சு, ஏன் கண்ணே உங்களுக்கு. ஆமென். இப்படிதான் பரிசுத்த ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நீங்க இனி நடந்து போனாவே உங்களுக்கு செங்கடல் வழி விட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மலையை நீங்க ஒரு மண் மேடை மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ப்ளீஸ் சிட் டவுன்.